வெல்கம் டு தி vlog. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல கூட இவ்வளவு மீட்டருங்க இருக்காது. இது வந்து நார்மல் பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி கிடையாதுங்க. நாங்க எப்பவுமே வந்து நின்னு தம் அடிக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட். யூடியூப்ல வந்து விஜய் சித்து அண்ணா வந்து வீடியோ போட்டிருந்தாரு. அதை வந்து ஒரு கோடிக்கணக்கில பாத்துறாங்க அந்த வீடியோவை. ஆனாலுமே நம்ம பசங்க திருந்தல. சாவி வந்து அதிலே காமிச்சிருப்பாரு, இதுல வைக்காதீங்களா, இதுல இருக்குன்னு பாருங்க. ஓகே, வெல்கம் டு தி ரூம். வாவ், அட்டகாசமா இருக்குடா டேடி. இத வந்து தோச்சு போடணுமே, ஆத்தடிக்குமே, அதெல்லாம் கிடையாது. பேக் வந்து கரெக்டா இதுல தொங்கும். இளையராஜா போட்டோ இருக்கும் இங்க. இங்க ஒரு பேக் தொங்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி. இதுக்குன்னு வேற லெவல்ல. இது வந்து ஆக்சுவலா இது அவன் எவ்வளவு ரேட்டு கோட் பண்றான்னு தெரியல. இது முடிஞ்சுதா இல்ல இந்த பெயிண்டிங் முடியலையா இன்னும் பண்ணிட்டு இருக்கானா தெரியல. இது எத்தனை லட்சத்துக்கு வந்து விற்க போறான்னு தெரியல. தக்காளி பிரியாணி மகாநதி பாத்தீங்கன்னா அருவி, வற்றாத அருவி. அருவி எப்பவுமே வந்து கொட்டிக்கினே தான் இருக்கும். சமையல் அறையை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் இந்த மாதிரி போஸ்டர் வச்சு ஓட்டினா வச்சு பாரு. இது வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை கீழே போடாதே, குப்பை தொட்டியில் போடு. இங்க பாத்தீங்கன்னா கீழவே ஒரு பிளாஸ்டிக் குப்பை இருக்கு. இப்படி சுத்திக்கலாம், கரண்ட் எல்லாம். அதுதான் நம்ம ரூமோட ஒன் அண்ட் ஒன்லி வாஷிங் மிஷின். ரூமுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவன் தான். என்ன பேச்சுலர்ஸ்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? பேச்சுலர்ஸ் அயோக்கியனுங்க, அவனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றீங்க. வெல்கம் டு தி vlog. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சைதாப்பேட்டையில இருக்கிற பேச்சுலர்ஸ் ரூம் தான வந்திருக்கோம். கமான் பாப்போம். நம்ம ஆளு புதுசா வந்திருக்காரு. இந்த நாள் இல்ல, இனிதான் வந்திருக்காப்புல. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல கூட இவ்வளவு மீட்டருங்க இருக்காது. அவ்வளவு வந்து கரண்ட் மீட்டர். இவ்வளவு மீட்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? கரண்ட் வராது சுத்தமா. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 20 மீட்டர் இருக்குது. ஆனா அடிக்கடி கரண்ட் போகும். இப்ப வந்து நார்மல் பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி கிடையாதுங்க. பல ஓவியர்களை உருவாக்குற இடம் இது அப்படின்னு சொல்ல மாட்டேன். வாங்க பாப்போம். இந்த வீட்டோட ரொம்ப சிறப்பான இடம் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து நாங்க எப்பவுமே வந்து நின்று தம் அடிக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. கீழெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாம் இந்த தம்லாம் இருக்கும். ஸோ இங்க தம் அடிப்போம். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வீடு. இங்க தம் வச்சு அங்க மாட்டிப்போம் ஹவுஸ் ஓனர் வீட்டை. கமான். ஓகே. ஆல்ரெடி வந்து யூடியூப்ல வந்து விஜய் சித்து அண்ணா வந்து வீடியோ போட்டிருந்தாரு. அதை வந்து ஒரு கோடிக்கணக்கில் பாத்துறாங்க அந்த வீடியோவை. ஆனாலுமே நம்ம பசங்க திருந்தல. சாவி வந்து அதிலே காமிச்சிருப்பாரு, இதுல வைக்காதீங்களா, இதுல இருக்குன்னு பாருங்க. உள்ள என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. ரூமு பாத்துடலாம். கமான். வெல்கம் டு தி பேச்சுலர்ஸ் ரூம் vlog. லைட்டா போடு. ஓகே, கமான். ஃபுல்லா தோச்சோம் காயாத துணிய. இங்க வாங்க. இது பாத்தீங்கன்னா பல ஓவியர்கள் படம் வரைஞ்சி போட்டு வச்சிருக்கு. இங்க காமிடா. இது காமி, இங்க பாருங்க. இது எடுத்துட்டு மொத்தமா எடுத்துட்டு காமிச்சா தெரியும். சூப்பரான பெயிண்டிங் இது. இது வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கான் குப்பை மாதிரி. இதெல்லாம் எப்போ இது பண்ணி, எப்போ அதை வித்து, எப்போ காசை பார்த்து, ஃபுல்லா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸுங்க. ஸோ அதான் நான் வரும்போதே சொன்னேன், இது வந்து நார்மல் பேச்சுலர்ஸ் ரூம் கிடையாதுடா, பல ஓவியர்களை உருவாக்கின இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த போட்டோல இருக்கிறது வந்து நம்ம விக்கி அந்த போட்டோல இருக்கிறது விக்கி ஐயா. ஸோ கமான். இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ரூம் இருக்கும் இங்க. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ், நம்ம தேவை உள்ளது, தேவை இல்லாதது எல்லாமே வந்து இங்க போட்டு வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங்ஸ் தாங்க. ஓகே, கமான். இதுக்குள்ள இங்க ஒரு ரூமு. ஸோ இது ஒரு ரூமு. உள்ள வாடா. ஓகே, இந்த ரூம் பாத்தீங்கன்னா, ஸோ இது யார் பண்ண பெயிண்டிங் பாத்தீங்கன்னா நான் பண்ண பெயிண்டிங் தான். சோ பாதி பண்ணி இங்க லைட்ல காமி. சோ பாதி பண்ணி பாதி முடிக்காம அப்படியே இருக்குது.
ஸோ இது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை நம்ம ரூமுக்கு. இது முடிக்கணும். இது வந்து எல்லாமே பெயிண்டிங்க, ஒரு பெயிண்டிங். நம்ம பசங்க எல்லாம் இருக்கான ஒரு 10 பேர் இருக்கானுங்க. 10 பேரோட பெயிண்டிங். வா நாங்க கொஞ்சம் தள்ளி போவோம். இந்த பெயிண்டிங் வெளியே எடுத்து காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும். நம்ம பசங்களோட பெயிண்டிங் தான் இது. இப்படி வந்து இந்த பக்கம். ஓகே, சம வீட்டுல ஓ எடியுது. சூப்பரா வந்துச்சுடா. மாதேஷ் தான் நினைக்கிறேன். மாதேஷ் தான், கமலேஷ் தான் தெரியல. ஓகே, இதுக்குள்ளேயே பெயிண்டிங் தான். இதுக்குள்ள இந்த ஜிப்பு கிட்டவா. ஓகே, இதுக்குள்ள பெயிண்டிங் தான் வச்சிருக்காங்க. ஒர்க்கு எல்லாரும் ஒர்க்கும் இருக்கு. இதுல ஒர்க்கு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கான். யாரு தெரியல, வீடியோல காட்டலாமா தெரியல. என்னை வந்து புடிச்சு திட்டுவானுங்க. காட்டுறேன் பாருங்க. யார் ஒர்க்கு தெரியல. வாவ், அட்டகாசமா இருக்குதுடா லேடி. இது காசில அந்த தண்ணி வாட்டர் கலர் பண்ணிருக்கான். காசில தண்ணி போட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஜனங்க மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா லைட்லாம் எரியுது. அந்த காசியோட அந்த கோவில் படிக்கட்டு சூப்பரா பண்ணி வச்சுக்கிறான். யார் பண்ணது தெரியல, பேர் கூட இன்னும் போடல. ஓகே, நெக்ஸ்ட் பெயிண்டிங் காட்டுறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. வீடியோ ஆன் பண்ணியாடா? அவ்வளவுதான் இது. வாவ், இது வந்து ஒரு சீனரி நேச்சர் பண்ணிருக்கான். எந்த ஊரு தெரியல, ஆனா செமையா அட்டகாசமா பண்ணி வச்சுக்கிறான். சூப்பரா இருக்குடா. ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தாரு. பேர் தமிழ் ஐயா சொல்லிட்டு. தமிழ் ஐயாவோட அருமையான ஒரு மைக்கேல் ஆஞ்சலோட காப்பி நினைக்கிறேன். மைக்கேல் ஆஞ்சலோ காப்பி தான் நினைக்கிறேன். ஸோ வேற லெவலில் இருக்கும் இந்த பெயிண்டிங். இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது செகண்ட் இயர்ல பண்ணுது. இது நான் காலேஜ் முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது. ஸோ செகண்ட் இயர் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. ஓகே, இந்த அழுக்கு தல்காணி போட்டு வச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சென்ட் வாங்கி வச்சிருப்பானுங்க. இந்த சென்ட் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருன்னு தெரியாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் பாத்தீங்கன்னா லைட்ரு, அது என்னது, தேங்காய் எண்ணெய். ஸோ இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, நமக்கும் சொந்தமானது. அதனால எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ட்ரெஸ் கூட இதெல்லாம் இப்ப யாரு இதெல்லாம் வச்சிருக்கா தெரியல, யாரு ட்ரெஸ் எல்லாம் தெரியல. ஸோ இது ஒரு ரூமுங்க. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து இருக்கும், ஆனா இருக்காது. ஃபேனோட பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனா அந்த ஹெட் மட்டும் இருக்காது. அப்படியே எப்படி வாங்க இந்த ரூம்ல வாங்க. போட்டுட்டு கழட்டி போட்டுக்கானுங்க. இதை வந்து துவைச்சு போடணுமே, காத்தடிக்குமே, அதெல்லாம் கிடையாது. இதை அப்படியே போட்டுன்னு காலேஜுக்கு போறது, இதை அப்படியே போட்டுன்னு வேலைக்கு போறது அப்படியே. ஸோ இதாங்க எங்க ஹாலு. இந்த ரூம் தான் எங்க ஹாலு. இங்க பாத்தீங்கன்னா 2 தூண் இருக்கும், மண்டபத்தில் இருக்கிற மாதிரி 2 தூண். அதை காட்டி இதை காட்டுறேன். இது வந்து நம்ம ரூம்ல வந்து டைரக்டர் நவீன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இதெல்லாம் ஒட்டி வச்சுக்கிறது. கொட்டுக்காளி, பிரியாணி, மகாநதி, இதெல்லாம். இந்த பாய் பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் இங்க. இந்த பாயை வந்து எடுக்கவும் மாட்டானுங்க, இந்த பாயை வந்து எத்து மச்சு வைக்கவும் மாட்டானுங்க. இந்த 2 பாய் அப்படியே இருக்கும், அந்த 2 தக்காளி அப்படியே இருக்கும். இங்க வரலாம், யாரு வேணாலும் வரலாம் ரூமுக்கு. ஸோ இங்க இருக்கிற 10 பேர் மட்டும் கிடையாது, யாரு வேணாலும் ரூம் வந்து பத்துட்டு போகலாம். விலாசமா இருக்கும். மண்டபம் இது, ரூம் கிடையாது, மண்டபம். இது என்னது, பேக், பெரிய பேக் வாங்க வச்சுக்கிறான். ஸோ இதுதான் வந்து ஆளு. மேல கட்டுறா ஃபேனு. கை தூக்குனா போதும், இப்படி கை தூக்குனா படம். கரண்ட் இல்லைன்னா வந்து இப்படி வந்து சுத்திக்கலாம், இப்படி சுத்திக்கலாம் கரண்ட் இல்லைன்னா. அதுக்குதான் இது இந்த போஸ்டர் காமிடா. இவன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்.
நம்ம ஜூனியர் பையன் ஒருத்தர் இருக்கான் ரூம்ல, இவன் பண்ணியிருக்கான். இது வந்து புதுசா வந்திருக்கு, நானே இப்பதான் பாக்குறேன். இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, புதுசா வந்திருக்கு இது. நம்ம ரூமோட ஒன் அண்ட் ஒன்லி வாஷிங் மிஷின். ஸோ துணி துவச்சி எங்க வேணாலும் காய போட்டுக்கலாம். காயில யாராச்சும் ஒதுக்கி விட்டாங்கன்னா சண்டை கூட போட்டுக்கலாம். ஸோ துணி காயில அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சண்டை நடந்துக்குது. துணியை வந்து காய போட்டா அது தள்ளி விட்டுருவானுங்களே, அதனாலேயே இங்க சண்டை நடக்கும். ஸோ இந்த ரூமு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரூம் காமிச்சிட்டேன். இது வந்து 3வது ரூமு ஹாலு, இது வந்து 4வது ரூமு. ஓகே, உள்ள வா லைட் போடுறேன். எழுதிரா. ஓகே, இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் தாங்க சுத்தமா மெயின்டைன் பண்ணுவாங்க. ரூமை சுத்தி காமிடா. ரூமை வைடு போட்டு காமி. வைடு காமிச்சா ரொம்ப எல்லாமே தெரியும். ரொம்ப சுத்தமா மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பரா இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ள எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். இந்த டப்பாக்குள்ள பாரு, எல்லாமே டப்பாக்குள்ள ஒன்னு கரெக்டா அடக்கி வச்சிருப்பான். தண்ணி பாட்டிலு, பேக் வந்து கரெக்டா இதுல தொங்கும். இளையராஜா போட்டோ இருக்கும். இங்க ஒரு பேக் தொங்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி இதுக்குன்னு அடிச்சு வச்சுக்கிறான். இங்க யாரு இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க? தமிழ்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. நான் வந்து அந்த பெயிண்டிங் காமிச்சல, அந்த தமிழ் கிடையாது, இது இன்னொரு தமிழ். நம்ம ரூம்ல இருக்க நம்ம நண்பரு எல்லாமே வந்து ப்ராப்பரா அடக்கி வச்சிருப்பான். இது வந்து இந்த ரூம் மட்டும் அவன் யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதனால ரொம்ப சுத்தமா வச்சிருக்கான். ஃபுல்லா புக்ஸ் பாத்தீங்கன்னா அவன் வந்து தமிழ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கான். தமிழ் வந்து எல்லா புக்ஸும் எல்லாமே இருக்கும். செம்மையா இருக்கு. கேப்பு சூப்பரா இருக்குடா. எத்தனை போயிடலாமா? நல்லா இருக்கு கேப்பு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஓகே, ஸோ இதாங்க தமிழோட ரூமு. இங்க வந்து இந்த டோட்டல் ரூம்லயே பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுலர்ஸ் ரூம்லயே பாத்தீங்கன்னா இந்த ரூம் மட்டும்தான் சுத்தமா மெயின்டைன் ஆகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கமான். நம்ம அடுத்த ரூம் டோட்டலா உங்களுக்கு 1 2 3 4வது ரூம். இது வந்து 5வது ரூம். லைட் அப் போடு. ஓகே, இது வந்து நம்ம ரூமோட ஃப்ரிட்ஜ். என்னென்ன இருக்குது ஃப்ரிட்ஜ்ல? ஏன்டாடி என்னடா இருக்கு? ஓகே, மாவு இருக்கு. நைட் யூஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். எப்பத்தி சட்னி தெரியல, அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருக்கானுங்க. ஓகே, மாவு 2 இடத்துல இருக்கு. வடை முறுக்கு எல்லாம் தீபாவளி பலகாரம். இது ஏதோ இதுல ஒண்ணுமே இல்லையா? இது ஏன்டா ஜிம்ல இது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கானுங்க? ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் சாப்பாடு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இது வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டிலும் ஒரு கதையை சொல்லும். பேச்சுலர்ஸ் ரூமுக்கே ஒரு எடுத்துக்காட்டு இவன் தான். இவன் இல்லாத பேச்சுலர்ஸ் ரூமும் இருக்குதா? நான் பார்த்ததில்ல, பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காமிச்சிடா மொத்தமா அதை. சரி, ஸோ இது வந்து நம்ம போர் அடிச்சா எப்பவுமே போயிட்டு, நம்ம போர் அடிக்கும் போதெல்லாம் எப்பவுமே போயிட்டு விளையாடுறதுக்கு கிரிக்கெட்டு. இது வந்து நான் காலேஜில் இருக்கும்போது வாங்கின பேட்டு. இந்த பேட்டு இது வந்து ஏரியாவில இருந்து எடுத்துட்டு வந்த பேட்டு, எம்ஆர்எஃப் பேட்டு. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க கிரவுண்ட் இருக்கு சைதாப்பேட்டையில், அங்கே தான் போயிட்டு கிரிக்கெட் ஆடுறோம் போர் அடிச்சா. கமான். ட்ரிம்மரு, இது யாரு ட்ரிம்மரு தெரிலங்க, போட்டு வலிச்சு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிம்மரு எல்லாமே இருக்கும் பாருங்க. ஃபேஸ் வாஷு, கார்னியர் ஃபேஸ் வாஷு, இது எல்லாமே கிடக்கும். இது வந்து இங்கே நம்ம சிங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அருவி, வற்றாத அருவி எப்பவுமே வந்து கொட்டிக்கினே தான் இருக்கும். இது வந்து மூடவும் முடியாது, தண்ணியே வந்து இதில் நிற்காது. இது வந்து எப்பவுமே கொட்டிக்கினே தான் இருக்கும். 24 hours தண்ணி வந்து சப்ளை. கண்ணாடி பக்கத்துலேயே கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் பல்லுலாம் எடுத்து தேய்ப்போம், மூஞ்சி கழுவுவோம், ஜெட்டியை மாற்றுறது, சட்டையை மாற்றுறது எல்லாமே இந்த கண்ணாடியை பார்த்து தான். ஸோ இங்கே வந்து ஒரு பெயிண்டிங் இருக்குது, பெரிய பெயிண்டிங். ஐ திங்க் இது வந்து மாதேஷ் தான் பண்ணியிருப்பான். இங்கே வேணா ஒயிட் போட்டு இதை காமிக்காது, இப்படி வந்துரு. மாதேஷ் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா
இது ஹைட் பார்த்தாலே தெரியும் என் ஹைட்டுக்கும் இதோட ஹைட்டுக்கும் எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு. ஸோ வந்து இந்த காட் மேரி மாதா வந்து ஃபுல் ஃப்ரேம்ல ஃபுல்லா பண்ணிட்டு கையில ஜீசஸ் இருக்கிற மாதிரி இந்த சுத்தி ஒரு இதெல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ வேற லெவல். இது வந்து ஆக்சுவலா இது அவன் எவ்வளவு ரேட்டு கோட் பண்றான்னு தெரியல. இது முடிஞ்சுதா இல்ல இந்த பெயிண்டிங் முடியலையா இன்னும் பண்ணிட்டு இருக்கானா தெரியல. இது எத்தனை லட்சத்துக்கு வந்து விற்க போறான்னு தெரியல. ஸோ இது வச்சிடறேன், கீழே முடிஞ்சு போகுது. கிச்சன் பாத்ரூம். கிச்சன் இங்கன்னா பாத்ரூம் இங்கே சாப்பிடலாம். அஜெண்டா வந்தா அங்கேயே போயிட்டு போலாம். பொரி எப்போ வந்த பொரி தெரியலையே இது. சரி வந்து இந்த ஒன் அண்ட் ஒன்லி தவா. இந்த தவால சுடாத தோசையா டீயாத தோசையா சப்பாத்தி எல்லாமே இது தவா தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பரவாயில்ல. தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி வச்சிருக்காங்க முன்னாடி. தக்காளி வெங்காயம் மாதிரி அதை காட்டுறாரு. ஓகே தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இங்கே எல்லாமே இருக்குது. வந்து இங்கே பாருங்க, மிளகுத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய். பரவாயில்லையப்பா, மளிகை சாமான் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கானுங்களேப்பா. இங்க இது சிங்கு. சமையல் அறையை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் இந்த மாதிரி போஸ்டர் வச்சு ஓட்டினா வச்சுப்பாங்க பாரு. இது வந்து குப்பை. ஓகே, இதை காட்டுறா. தயவு செய்து குப்பையை குப்பை தொட்டியில் போடவும். சரி, போட்டுட்டாலும் இது சிங்க். நம்ம சிங்க் இங்கே இது பண்ணிடுது. எழுதி வச்சா அறிவு வருமான்னு பார்த்தா வரமாட்டேன். வராது. நம்ம பாத்ரூம், குளிக்கிற பாத்ரூம். நம்மளுடைய ஐயோ, இது காமிக்காதா, ரொம்ப மோசமாகுதுடா. என்னடா பார்க்க மாட்டாடா யார், அநியாயமா இருக்காது. ஓகே, இது வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை கீழே போடாதே, குப்பை தொட்டியில் போடு. இங்க பாத்தீங்கன்னா கீழேவே ஒரு பிளாஸ்டிக் குப்பை இருக்கு. ஸோ இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நம்புதுதான். யாது தெரியல, நல்லா இருக்கு. ஸ்பீக்கரு சார்ஜ் போட்டு போயிருக்கானுங்க. ஸ்பீக்கரை சார்ஜ் போட்டு விட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறானுங்க. ஸ்பீக்கரை ரியல்மி ஸ்பீக்கரு, செம்ம சவுண்ட் வரும். ஓகே, ஸோ இதுதாங்க நம்ம ரூம். டோட்டலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் கவர் பண்ணலை அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப். இதான் மதுரையில் வந்து ஜெனிதா ஊருக்கு போனப்போ எடுத்துன்னு வந்த இது. இதே மாதிரி நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.